from the Bible, today we are going to discuss about Sarah, Mrs. Sarah Abraham from Bible. Very dominant கேரக்டர் அவங்ககிட்ட இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். சாரா கிட்ட இருந்தது ஸ்ட்ராங் கேரக்டர். ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல் லேடி. ஈவன் த ஓல்ட் ஏஜில் கூட 65 இயர்ஸுக்கு மேலே 89 நியர்லி 90 இயரில் கூட அந்த கிங்ஸ் வந்து அவள் மேலே ஆசை வைக்கிறாங்க. த கிங்ஸ் வர் லுக்கிங் ஃபார் ஹர். ஸோ தட் வச் ஷி வாஸ் வெரி பியூட்டிஃபுல் லேடி. அண்ட் ஆல்சோ do you know Sarah is half sister of Abraham. Half sister of Abraham. So Abraham வந்து ஒரு mother, ஒரு father, 2 mothers. So that is the reason later part Abraham was keep telling Sarah to call him as a brother. எல்லாத்தையும் என்னோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக என்னை வந்து பிரதர்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ she is a very dominant lady and she is a beautiful woman, dominant woman, and she is very lovely, very mother, good mother. So Sarai was the original name. Sarai was the original name. God changed her to Sarah. I have no idea what is the reason God so loved her. கடவுள் வந்து கர்த்தர் வந்து சாரால ரொம்ப நேசிச்சாரு. எப்படின்னு தெரியல. ஐ வாஸ் ரீச்சிங் எதனால காட் வந்து சாரால நேசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து தேவர் chosen from the idol worship. கல்தேயரோட தேசத்திலிருந்து தேராகு எல்லாமே கல்தேயர் தேசத்திலிருந்து வாரவங்க. அப்போ வந்து கர்த்தர் வந்து எதனால சாரா வந்து ரொம்ப நேசிச்சாங்க அப்படின்னு தெரியல. Genesis 17:16 says, I will bless her and surely give you a son by her. I will bless her so that she will be the mother of nation. அவளை வந்து குழந்தை இல்லாத நேரத்தில் when she was born மலடின்னு சொல்ல இடத்துல அவளை வந்து மதர் ஆஃப் நேஷன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிங்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கம் ஃப்ரம் ஹர்ன்னு சொல்லியிருக்குது. உன் மனைவியாகிய சாராயே இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அதுக்கப்புறம் 17 என்ன சொன்ன, உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். So that was the promise was given to Abraham. She is Sarah, the old lady, your wife will going to have a baby, and with her I will bless her, I will make her mother of nations அப்படின்னு சொல்றது. That was the amazing promise God has given to her. ஜாதிகளுக்கு தாயாகவும் ராஜாக்கள் அவளிலிருந்து உருவாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. But when you read in Genesis beginning chapter 11, it's all chapter 11, ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. The introduction about Sarah was not good. Sarah எப்படி இருக்குன்னா குழந்தை இல்லை அப்படியே சொல்லி தொடங்கும். எப்படின்னா now Sarah, Abraham's wife, had born him no children. அப்படி அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து அவன் மலடி இப்படி தான் வந்து இன்ட்ரடக்ஷன் தொடங்குது. பட் லேட்டர் she turned as a blessed woman. She became a mother of nations. Kings came from her generation. So that was a blessing lady Sarah was. அந்த அளவு சாரா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க கொடுத்துருக்கு. Sarah, we have several good character, and also Sarah has some kind of the character we cannot follow her. We have to learn from her, good and not too good. So 2 characters we have to learn from Sarah. So we'll see.
first, as everybody knows, as you mentioned also, Sarah is a obedient. Obedience is the very important. She, First Peter chapter 3 verse 6, 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, even as Sarah obeyed Abraham calling him Lord, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். She obeyed her husband. So no matter, she obeyed. And also when they came out from the Chaldeans, their native place, her birthplace, she came with the father and Terah, it says daughter-in-law and husband and the kith and kins and belongings, everything. So எல்லார் கூடயும் வரும்போது she didn't argue. இவ்வளோ கொண்டு relocation is not the easy job, but she came along with her husband family. Also when her husband insists her, அவ ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, என்ன வந்து நீ சகோதரின்னு சொல்லு, இல்லைன்னா உன் நிமித்தம் என்னை கொன்னுருவாங்க, யூ ஆர் அ பியூட்டிஃபுல் லேடி. ஹஸ்பண்டோட கண்ணுக்கு அவள் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கா, நீ பியூட்டிஃபுல், ஸோ உன் நிமித்தம் என்னை கொன்றக்கூடாது, ஸோ என்னை வந்து பிரதர் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஷி ஒபேட், ஷி டிடன்ட் டாக் எனிதிங் பேக். அது அவங்க பேசினாங்கன்னு கொடுக்கல. ஷி ஒபேட் ஹர் ஹஸ்பண்ட், ஆண்டவனே அப்படின்னு சொல்லி ஒபே பண்ணாங்க. சேம் டைம் ஷி வாஸ் வெரி டாமினன்ட் ஆல்சோ. ஷி வாஸ் டாமினன்ட். 2 ராஜாக்கள், ஒன்று ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஏஜ் 65 75 இருக்கும்போதெல்லாம் பார்வோன் எகிப்து தேசத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. கிங் ஃபேரோ வாஸ் ஃபெல்ட் இன் லவ் வித் அந்த ஊர் ஜனங்கள்லாம் போய் ஃபேரா கிட்ட போயிட்டு, சேரா அழகுன்னு சொன்னோன்னு சேரா கூப்பிட்டேன். கிங் ஃபேரோ வந்து சேராவை கூப்பிட்டுக்கிட்டாரு. அதில் சொல்லியிருக்குது, சாராயின் நிமித்தமாக கர்த்தர் பார்வோனோட குடும்பத்தை வாதித்தார், பார்வோனுக்கு உண்டானவர்களை வாதித்தார். எதனால? சாராயின் நிமித்தமாக கொடுத்துருக்குது. அவள் நிமித்தமாக கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. So God so loved Sarah, for the Lord had closed all the wombs of Amalekites because of Sarah. இது லேட்டர் பார்ட்டில், எப்போ நியர்லி 90s இருக்கும்போது, 80s லேட் 80s இருக்கும்போது அமலேக்கைட்ஸில், அமலேக்கியர் ராஜா அமலேக், அவங்கிட்ட அந்த சமயத்தில் அவரோட கர்ப்பப்பிறப்பெல்லாம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க கர்த்தர். எதனால? சாராயின் நிமித்தமாக அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ God so loved this lady. God so loved this lady. So first she was obedience. Second part, she was so faithful lady. ரொம்ப விசுவாசத்தினாலே, ஹீப்ரூ 11:11, எபிரேயர் 11 என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசத்தினாலே, by faith Sarah herself received power to conceive even when she was past the age. Sure, she considered him her faithful who had promised himself for promised. இந்த faith தான் எப்படி, in the beginning she had a faith, when ages goes by goes, வயசு ஆக ஆக அந்த ஃபெய்த்து போயிடுது, அந்த ஹோப் போயிடுது. என்னன்னா உலக பிரகாரமான ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிடுச்சு, சாராளோட நம்பிக்கையும் போயிடுச்சு, அண்டு சாராளோட விசுவாசம் புதுப்பிக்கப்படுது திரும்ப. ஃபஸ்ட்டு அந்த ஃபெய்த்தாக இருந்தவங்க விசுவாசம்லாம் போய் அவங்களோட உலக பிரகாரமாக அவங்க திங்க் பண்ணுறதெல்லாம் அவங்க போன உடனே அவங்களோட விசுவாசம், அவங்களோட ஃபெய்த் வந்து ரினியூவல் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, Genesis 18:12 says, Sarah laughed herself, saying, after I am worn out and my Lord is old, shall I have pleasure? உள்ளத்தில் நகைத்து சில, நான் வயசாயிடுச்சு, என் ஆண்டவனுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு, இனிமேல் எனக்கு இன்பம் உண்டாகுமா? She was thinking in her heart,
God knows our heart. 3 angels has come to her house, and the angels were, the God knows her heart, and angels said, is there anything hard for God? Nothing is impossible for God. Nothing. தேவனால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்டு அவங்களோட ஃபெய்த்தை ரினியூ பண்ணுறாங்க. ஸோ she was afraid. Oh my God, I just thought, நான் இருதயத்தில் தானே நினச்சேன், அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் நகைக்கலை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் வாட் we are thinking in bottom of our heart, God knows it. God knows our heart. So nothing is hidden from God's eye. So even if it is deep from the heart, God knows our faith. நம்ம எந்த இடத்துல விழுந்து போகிறோம், எந்த இடத்துல நம்ம எழுந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது everything God knows. So God knows our weakness, when we are worn out, when we are out of faith, when we lose our strength, when we out of hope. Nothing. God will remind us. God will keep remind us. கர்த்தர் நம்ம இந்த வீக்னஸ் இருக்கோம், நம்ம worn out ஆகிட்டோம், என்னால் முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போச்சு, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஐ எம் வீக் அப்படின்னு சொல்லும்போது காட்ஸ் அப்போ எவ்ரி டைம் God will renew our faith, saying that God will remind us every time, is anything too hard for the Lord? தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? So we have to remember this word. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. nothing is impossible for God. And Jeremiah 32:17 பேக் போர்ஷனில் கொடுத்துருக்கோம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம், nothing is too hard for you. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஜெர்மாயாவில் கொடுத்துருக்கேன். the same Jeremiah, எரேமியா 32 verse 27 கொடுத்துருக்கு. தேவன் சொல், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for me? So 3 places in the Bible, in 3 places it says, is anything too hard for the Lord? Then nothing is too hard for you. Then is anything too hard for me? So just put it in your mind. Nothing is impossible for God to do it. He can make it just like that. Okay. So first character obedience, second character faith versus faithless. God will renew our faith every day in our life. நம்பிக்கையை நம்ம கர்த்தர் நமக்கு ரினியூ பண்ணுவார். மூணாவது, அவளோட சாராவோட கேரக்டரில் பார்த்தது ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்த அம்மா அந்த விருந்தோம்பல், நம்ம தமிழில் சொன்னோன்னா விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி. when the angels came, her husband Abraham quickly ran to Sarah. He is a rich man, he has a multiple servant, and அவங்க servantலாம் சொல்லலை, Sarah is a old age, and she went into her, 3 படி மாவு எடுத்து நீ அப்பஞ்சுடு, மேக் கேக் குயிக்லி அப்படின்னு சொல்கிறார். குயிக் அப்படின்னு சொல்கிறார். 3 பண்ண நிறைய ஹிமாங்கஸ் ஃப்ளார் அதை எடுத்து மாவு பண்ணி எனக்கு குயிக்காக அப்பஞ்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஹிஸ்ட்ரி பண்ணல. அவங்க அந்த டாஸ்க்கு ஆப்ரஹாம் வாஸ் கிவிங் எ டிஃப்ரெண்ட் டாஸ்க் டு அந்த கொழுத்த கன்று எடுத்து சர்வன்ட்டை கொடுத்து குயிக் பண்ண சொல்கிறாங்க. ஹி வாஸ் இன் அ ஹரி டு மேக் இட். ஷி வாஸ் அலாங் வித் அ ஹஸ்பண்ட், அவள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து வந்து விருந்தாளிங்களை கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஷி வாஸ் டூயிங் நைஸ் விருந்தோம்பல், எடுத்து பேசலை. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி. த 4th character, she was listening. Though these angels were standing outside, they do not know they are angels, but strangers, they are standing outside. அவங்க கான்வர்சேஷனை, Sarah was inside the tent and she was listening. So we have to be aware of what is going in our surrounding. நம்மளை சுற்றி என்ன நடக்கு. as a women, நம்ம பெண்களாக இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்க, யார் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக அதில் செலுத்தணும். எஸ்பெஷலி when we have a female child, have a eye over the surrounding. நம்ம நம்ம குழந்தைங்க இருக்காங்க, எல்லார் மேலேயும் we have to have a eye. நம்ம குழந்தைங்க மேலே கண்ணு வச்சுட்டு சரௌண்டிங்கில் என்ன நடக்கு என்னன்னு நம்ம லிசன் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஒன்று சாரா கிட்ட இருந்துச்சு. இந்த another thing we should not, அந்த அம்மாவுக்கு ஒரு ஹேஸ்டி, அந்த என்னது
குவிக்லி டெம்பர்ட், அவங்க வந்து ஒரு இம்பேஷண்ட், அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹர் டு அவாய்ட் தட் கேரக்டர் ஃப்ரம் சாரா. ஷி வாஸ் ஹேஸ்டி, ஒரு அவசர, இன் தமிழ் என்ன சொல்லுவாங்க, அவசர கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக இதான் ஒரு குயிக் டெசிஷன் எடுக்கிறது, ஒரு பொறுமை கிடையாது, இம்பேஷண்ட் இருக்கல. God promised in the beginning, I will give you child, nations, I will make you mother of nations னு சொல்லிட்டாங்க. பட் she did not believe. ஜாதிகளுக்கு தாயாக மாற்றுன்னு சொல்லிட்டா. when ages goes by goes, when ages வயசாக அவங்களோட நம்பிக்கை குறைஞ்ச உடனே அவங்களுக்கு பொறுமையெல்லாம் இழந்துட்டு she was in a hasty to make a decision. ஸோ நம்ம ஹேஸ்டி மேக்ஸ் வேஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகார் விஷயத்தில் வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொறுமையாக இருந்திருந்தா ஆகார் இஸ்மவேல் அந்த ஹிஸ்ட்ரி வந்திருக்கிறாரு. பட் ஆகார் விஷயத்தில் பொறுமை இழந்து, கர்த்தர் பேரில் இருந்த நம்பிக்கை இழந்து, அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இஸ்மவேல் பிறக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய 12 ஜாதிகள் ஆபிரகாமோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வந்து இஸ்மவேலுக்கும் கொடுக்குறாரு. இந்த எல்லாம் பைபிளில் வந்து கிளியராக இட்ஸ் ரிட்டன் இன் தி பைபிள் அபவுட் ஆல் தீஸ். ஆகாரோட ஸ்டோரி எல்லாமே கொடுத்துருக்கு. இட்ஸ் அண்ட் ஆல்சோ ஷி வாஸ் த ஒன் ஆகார் தான் இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு ஆகாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாரா தான். ஆனால் அவள் வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க லேட்டராக அவங்க வந்து ஷி வாஸ் மிஸ்ட்ரீட்டிங் ஆகார் இந்த லேட்டர். அண்ட் குழந்தை பிறந்து ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமாட்டும் ஆஃப்டர் ஈசாக் வாஸ் பார்ன், she was insisting Abraham to cast out the slave women with her son, for the son of this slave man shall not be her with my son Isaac. இந்த பிள்ளை இஸ்மவேல் பிறப்பதுக்கு காரணம் சாராத்தாங்கிறத மறந்துடுறாங்க. நம்ம தானே ஆகாரம் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்தோம், நமக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சர்வெண்ட்டை கொடுத்தோங்கிறத. இஸ்மவேலும் ஆபிரகாமோட பையன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான். First of all, it's all God's plan. Isaac is the promised child. ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. ஆனாலும் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட அவசரத்தனத்தினால, ஒரு பொறுமையின்மை, ஒரு இம்பேஷண்ட், குவிக் டெம்பர்ட், அந்த கேரக்டர்னால இது ஆல் தீஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் வென் சாரா டோல்ட் டு காஸ்ட் அவே Ismail and the slave, Abraham was very much broken and he was praying to God. And God told, listen to your wife, do whatever Sarah asked you to do. God loved Sarah very much. So what we learn from this one, once God promised you, be patient until God will fulfill his promise. So once God promised, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னா we have to be patient. God will do everything on his time. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய காலத்துக்காக we have to wait. அதான் அவர் மனம் மாறுறதுக்கு மனுஷர் கிடையாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்க. நம்பர்ஸ் 23 verse 19. நம்பர்ஸ் 23 என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல says, God is not a man that he should lie, neither the son of man that he should repent. Hath he said, shall he not do it? And hath he spoken, and shall he not make it good? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ when God's promise, God's giving you a promise word, உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா we have to cling on the promise word and keep praying to God for to fulfill his promise. Okay, then another important stuff when I was reading it,
Sarah's life. Looks like when God asked Abraham to sacrifice as a burnt offering Isaac. So after this happened, after God tested Abraham, looks like Sarah and Abraham is separated. Did you notice this? Anybody? Did you read it? Anybody got to understand? So what happened in Genesis 22 verse 19, Abraham and Sarah is separated. Abraham lived in Beersheba. Sarah died in Kiryat Arabak. That's in Hebron. So ரெண்டு அடுத்தடுத்து சிட்டி. ஸோ இவங்க வந்து பெலிஸ்தர் ஃபஸ்ட்டு இந்த பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் டெஸ்ட்டு தேவர் இன் பெலிஸ்டியன்ஸ் கண்ட்ரி ஆஃப் பெலிஸ்டைன்ஸ். அதுக்கப்புறம் மோரியா தேசத்தில் இப்போ அந்த டெஸ்டிங் நடக்குது. காட் ஹஸ் டெஸ்டட் ஆப்ரஹாம். தென் ஆஃப்டர் தட் த பைபிள் வேர்ட் சேஸ் ஆப்ரஹாம் lived in Beersheba and Sarah was in Kiryat Arab, Hebron. They were separated. So she ran out of her husband after God tested her. So she loved her. God's test she did not understand. So she did not understand why God tested and everything. So worldly or mother, she did not understand God's plan. அவர் கர்த்தருடைய பிளானு காடை டெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது அவ்வளோ வயோதிப காலத்தில் கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த சன்னை தான் கணவர் வந்து கொல்ல போயிட்டாரே அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அவள் வாக்குத்தத்தத்தை மறந்துட்டா. இட் சேஸ் சாராளுடைய வயது ஒன்லி 127 வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்குது. ஸோ வென் ஷீ டைட் her Bible clearly said Abraham went into mourn for Sarah to weep for her அப்படின்னு கொடுத்துருக்கு. அது தமிழில் என்ன எழுதியிருக்குன்னா, வாட் இஸ் இன் தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்பொழுது ஆபிராம் வந்து சாராளுக்காக புலம்பி புலம்பி அழுதான் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆபிரகாம் went into mourn for Sarah to weep for her. அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ தட் மீன்ஸ் they were not together. Meantime Abraham was married to கெத்துரா. கெத்துரான்னு ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு 6 குழந்தைங்க. மொத்தம் ஆபிரகாமுக்கு 8 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரம், தட்ஸ் ஐசக். ஈசாக் வந்து வானத்து நட்சத்திரம். பூமியின் கடற்கரை மணல் இஸ்மாயில், கடற்கரை மணல். பூமியின் தூளு மாதிரி கெத்துராலோட பிள்ளைங்க. இதெல்லாம் அதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த ப்ராமிஸ் சில்ட்ரனோட ப்ராமிஸ், பிளஸ்ஸிங்ஸ் அவ்வளவு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் த another character. We should not do anything hasty, quick decision. We have to be patient with God's promise. Then later on she looks like a very good mother, because after she died, Genesis 24 verse 67, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தில் it says Isaac brought Rebekah into the tent of Sarah his mother, and she became his wife, and he loved her. So Isaac was comforted after his mother's death. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். லுக்ஸ் லைக் she is a very much comfortable, lovely, caretaking mother. ரொம்ப மகன்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த தாய் இறந்த துக்கத்தை வந்து அவர் வந்து மனைவி வந்த பிறகு தான் அவர் ஆறுதல் அடைந்தார். அவரோட அம்மாவோட கூடாரத்துக்கு மனைவியை கூட்டு அந்த மாதிரி தாயை வந்து நேசிச்சிருக்கிறாரு. அந்த அம்மாவும் வயசு காலத்தில் அவர் ஈசாக்கு பிறந்திருக்காங்க. ஸோ she loved his son. Looks like a very good mother. இதாக இருக்கு. ஸோ long time ago somebody asked me,
பைபிள் வந்து விமெனுக்கு தான் வந்து மென்னுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இட்ஸ் வெரி கிவிங் இம்பார்ட்டன்ட் டு மேன் தென் விமன் அப்படின்னு someone asked me the question. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஆன்சர் சரியாக சொல்ல தெரியும். தென் லேட்டர் ஆன் ஐ வாஸ் ரீடிங் த பைபிள், தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் பை சாரா God was repeatedly telling Abraham, listen to Sarah your wife, listen to Sarah your wife. So in Bible, men and women are all equally treated. In God's sight, everybody is equal in God's sight. So we have to learn from Sarah. She's very dominant and she's obedient to her husband. ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள அம்மா, விசுவாசத்திலனால குழந்தைய வந்து அவங்க வந்து புதுப்பிச்சாங்க. விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டு அவங்க வந்து பண்ணாங்க. ரொம்ப அன்பான ஒரு அம்மாவாக இருந்திருக்கிறாங்க ஐசக்குக்கு. அவங்க ஃபெய்த்து நிறைய அவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது. விருந்தோம்பல், லிசனிங் கேரக்டர், அந்த மாதிரி நிறைய லாஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த இதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை அடைகிறதுக்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.